எமர்ஜென்சி ஃபண்ட், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு வெல் ரவுண்டட் பர்சனல் ஃபினான்ஸ் ஸ்ட்ராட்டஜியோட இன்டெக்ரல் காம்பனன்ட்ஸ். இது நம்மளுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணும் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் இன் டர்ன் பீஸ் ஆஃப் மைண்டும் கொடுக்கும். ஸோ லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ண இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாடா ஏஐஏ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் கவரேஜ் அண்ட் வெல்த் கிரியேஷன் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு டாடா ஏஐஏ ப்ரோஃபிட் பாலிசியை ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பிளானாக கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பிளானுக்கு ஒரு குட் இல்ல பேட் எக்ஸாம்பிளா செட் பண்ணுமான்ற ஆன்சரை தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை இப்போ நம்ம இந்த வீடியோல இன்டெப்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த பாலிசி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ உங்களுக்கோ ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சில உங்க ஃபேமிலியோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் லைக் ட்ரீம் ஹோம், ஸ்கூல், மேரேஜ், ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரி எந்த கோல்ஸுமே ஜெர்படைஸ் பண்ணாம ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஆஃபர் பண்றதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான்லேருந்து நீங்கள் பெனிஃபிட் ஆகலாம். ஏன்னா இந்த பாலிசியில் மார்க்கெட் லிங்க்ட் ரிட்டர்ன்ஸ் மூலியமாக ஹெல்த் சேவிங்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாலிசி டாடா ஏஐஏயோட 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸோட காம்பினேஷன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னா டாடா ஏஐஏ ஹெல்த் ப்ரோ, டாடா ஏஐஏ ஹெல்த் செக்யூர் பிளான் அண்ட் டாடா ஏஐஏ வைட்டா ஹெல்த் பிளான். இதில் சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி 4 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. வெல்னஸ் பெனிஃபிட்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஆல் வைல் பில்டிங் யோர் வெல்த் ஓவர் டைம். ஸோ ஒரு சப் கேட்டகரியிலும் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ லைஃப் கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சர்ஜிக்கல் கவர், டிசபிலிட்டி கவர், ஹாஸ்பிட்டல் கவர், டெத் கவர், கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர், டே கேர் கவர்னு எல்லாம் கவர் பண்ணுறாங்க. ஹெல்த் கவர் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் கிளைம்ஸ், கிளிக் அண்ட் கிளைம், ஹெல்த் கான்சர்ட், அவுட் பேஷண்ட் கன்சல்டேஷன் பெனிஃபிட், ஓவர்சீஸ் ட்ரீட்மெண்ட் பூஸ்டர், குளோபல் கவரேஜ் நிறைய விஷயத்தை கவர் பண்ணுறாங்க. வெல்த் அக்யூமுலேஷன் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆனுவல் ஹெல்த் செக்ஸ் இருக்கு அண்ட் மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ் மூலியமா ஒரு ஹெல்த் கார்பஸை த்ரூ ரேஞ்ச் ஆஃப் ஃபண்ட்ஸ் பில்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இல்ல chronic care managementum கவர் ஆகுது. அண்ட் சில அடிஷனல் பெனிஃபிட்ஸும் இருக்கு. லைக் வைட்டாலிட்டி டிஸ்கவுண்ட், ஆட்டோ டெபிட், சூப்பர் 13 ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு. இது ஃபீமேல் பாலிசி ஹோல்டர் இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசி ஹோல்டர் இந்த மாதிரி பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு அவங்க 30 இயர்ஸ்க்கு ஈக்குவலாக இல்லை கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்க 2% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா அலோகேஷன் ஆஃப் 0.50% ஆஃப் த ஃபண்ட் டு த ஃபண்ட் வேல்யூ ஆஃப் அ ஃபீமேல் பாலிசி ஹோல்டர் இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்கு. அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் அந்தந்த ப்ரிவேலிங் டாக்ஸ் லாஸ் படி இருக்கு. இதில் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்டேஜ் வந்து நீங்கள் செப்பரேட் ப்ராடக்ட்ஸ் பை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பிளான்லேயே இந்த மாதிரி நீங்கள் பாலிசி வாங்கிடலாம். ரைடர்ஸ் ஜென்ரலி மற்ற பாலிசியில் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே மோஸ்ட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான்லேயே இன்க்ளூட் ஆயிடுது. இது சில அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹெல்த் கவர் அண்ட் லைஃப் கவர் எல்லாமே இன்வால்வ்டாக இருக்கிறதுனால நம்ம மேஜர் போர்ஷன் ஆஃப் த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீசஸ்க்கு தான் யூட்டிலைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸ் தான் வெல்த் அக்யூமுலேஷனுக்கு யூட்டிலைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்மளோட ரிட்டர்ன்ஸ் அதாவது அந்த லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் இம்பாக்ட்ல வர அந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கேன் கெட் சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ்ட். அண்ட் இந்த மாதிரி நிறைய பிளான்ஸை கம்பைன் பண்ணுறதுனால ஒரு இண்டிவிஜுவல் பிளானோட பர்பஸை டைல்யூட் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் இதில் என்னதான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் ஒருத்தருக்கு இது எல்லாமே ரிக்வயர்மெண்ட் இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் இது ஒரு பேக்கேஜாக வர்றதுனால நம்ம அவாய்டும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸுமே இந்த பாலிசியில் இருக்கு. இதை மைண்டில் வச்சு தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். அண்ட் இன்னும் டீட்டெயிலாக ஒவ்வொரு சப் கேட்டகரியை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பாலிசி ப்ராஷர் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இந்த பாலிசியோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்போ லைக் டாடா ஏஐஏ ப்ரோஃபிட் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி நிறைய திங்ஸை கவர் பண்ணுது. லைக் ஹெல்த் கவர், வெல்னஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அண்ட் லைஃப் கவர் ஆல் வைல் க்ரோயிங் யோர் வெல்த் ஓவர் த லாங் டேர்ம் பீரியட். இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் செப்பரேட்லி உங்கள் இன்சூரன்ஸ் பேஸ்கெட்டுக்கு வாங்குற மாதிரி இருக்கும். பட் இந்த பாலிசியில் ஒரு கம்பைன் பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ட்ராபேக்கே இந்த பண்டில் தான். ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இல்லைனாலுமே நம்ம அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கு. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷன்ன்றது உங்கள் ஃபியூச்சர் கோல்ஸை எய்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. நான் ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரீமியம்ன்றது லைஃப் கவருக்காக டிடக்ட் பண்ணுறாங்க, தென் ஹெல்த் கவருக்காக டிடக்ட் பண்ணுறாங்க, அலைட் பெனிஃபிட்ஸ்க்காக டிடக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் டிடக்ட் பண்ணி உங்களோட நெட் ப்ரீமியம் அமௌண்ட்டே ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்த் கிரியேஷன் லெவலுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த பிளான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கெட்க்கும் ஐடியலாக இல்லை. ஸோ எந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பிளான் வாங்குறதுக்கு ரொம்ப புஷ் பண்ணுறாங்களோ ப்ளீஸ் பி வேர். அவங்க சோல்லி அவங்களோட ஹை ஏஜென்ட் கமிஷனுக்காக தான் உங்களுக்கு இந்த பாலிசி புஷ் பண்ணுறாங்க. தேர் இஸ் நத்திங் பெனிஃபிஷியல் ஃபார் யூ. ஏன்னா இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸோட பர்பஸாக இருக்கட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருக்கட்டும் ரெண்டுமே இட் டசன்ட் சர்வ். ஏன்னா இது ஒரு கம்பைன் பிளான். ஆனால் எந்த ஆஸ்பெக்ட்லையுமே ஒரு ப்ராப்பர் ஃபோக்கஸே கிடையாது. ஸோ எங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணதை அவாய்ட் பண்ணிட்டு செப்பரேட்டாக உங்கள் லைஃப் கவருக்காக நீங்கள் டேர்ம் பிளான் வாங்கலாம். ஏன்னா டேர்ம் பிளான் ஹை கவரேஜ் அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே கிடைக்கும். அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் வாங்குறது த பெஸ்ட் ஆப்ஷன் இன் த லாங் ரன்.